وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ يَدْعُوهُ إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا ربي زدني علما அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நாளிலே பேசப்படக்கூடிய உபதேசம் உங்களுடைய வாழ்விலும் எம்முடைய வாழ்விலும் பயனளிக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் எடுத்துக்கொண்ட தலையங்கம் என்னவென்றால், எதை கொண்டு சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியும். இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பலதரப்பட்ட சித்தாந்தங்கள், கொள்கை கோட்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான வழியை இன்று பலரும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தில் ஒரு சமூகத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும், ஒரு நல்ல சமூகத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்கின்ற அழகிய வழிகாட்டுதலை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்று சமூகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், இடர்பாடுகள், இது எல்லாவற்றிற்குமான தீர்வை இஸ்லாம் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக முஸ்லீம் சமூகம் எப்பொழுது இந்த அடிப்படையை கையில் எடுக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை இந்த சமூகத்திற்கு கொடுப்பான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஸ்லீம் சமூகம் இந்த அடிப்படை எப்பொழுது சீர்தூக்கி சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதோ, அதற்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதோ, அப்பொழுது இந்த சமூகத்தில் முழுவதுமான ஒரு மாற்றத்தை காண முடியும். எதை கொண்டு ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியும் என்றால், இன்று உலகத்திலே ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து இதையெல்லாம் வைத்து இருந்தால் ஒரு சமூகத்தை சீர்திருத்தம் செய்து விடலாம் என்பதற்கு இந்த உலகம் நமக்கு ஒரு சில கட்டங்களை காட்டுகிறது. ஆனால் இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்கிறது. அந்த அடிப்படையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அது என்ன அடிப்படை என்றால், கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த அடிப்படையை நாம் எப்பொழுது சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறோமோ,
அப்பொழுது அல்லாஹுடைய உதவியை நாம் மிகவும் இலகுவாக காணலாம். சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையை நாம் கையில் எடுத்தோம் என்றால் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த சமூகத்தில் ஒரு அழகிய சீர்திருத்தம் செய்யக்கூடியவரை காண முடியாது. எல்லாவற்றிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்கு ஒரு மனிதனை பண்பட்டவனாக மாற்றுவதற்கு, நல்ல குணமுடையவனாக ஆக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த கலிமத்து தௌஹீதினுடைய கணத்தை புரியாதவர்களாக, அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காதவர்களாக, அதை கொண்டு சீர்திருத்தம் செய்ய முடியும் என்ற அந்த அடிப்படையை புரியாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித சமூகத்தை படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுதே இந்த கலிமத்து தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக தான் நல்ல மனித சமூகத்தை படைத்ததாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாம் படைத்ததனுடைய நோக்கமே இல்லா லியஅபுதூன் இல்லா லியுவஹிதூன், அல்லாஹ்வை வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்தான். மனித படைப்பினுடைய நோக்கம் கலிமத்து தௌஹீத் என்பதை நிலைநாட்டுவதற்கு தான். அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள், அவர்களை எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான், அந்த நபிமார்கள் இந்த சமூகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்யும் பொழுது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், இந்த சமூகத்திற்கு நாம் நபிமார்களை ஏன் அனுப்பி வைத்தோம், நபிமார்களுடைய வருகைக்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது, இந்த கலிமத்து தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழரை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த யமன் தேசத்துடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, முஆதே இன்னக தக்தமு அலா கௌமி மின் அஹ்லில் கிதாப், முஆதே நீங்கள் போகக்கூடிய சமூகம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகத்துக்கு மத்தியில் நீங்கள் செல்கிறீர்கள். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அந்த சமூக மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நான் அல்லாஹுடைய தூதரால் அனுப்பப்பட்ட தூதர் என்ற செய்தியை சொல்வதற்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ஒரு சில உபதேசங்களை சொல்லி அனுப்புகிறார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதலாவது உபதேசமே ஃபல் யகுன் அவ்வலு மா ததுஹும் இலா அன் யுவஹிதுல்லாஹ், முஆதே நீங்கள் அந்த சமூகத்திற்கு போய் முதலில் சொல்ல வேண்டியது கலிமத்து தௌஹீத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு பொறுப்புதாரியாக அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்காக ஒரு நபி தோழரை அனுப்பி வைக்கும்போது அவர்களுக்கு சொன்ன முதல் உபதேசம் கலிமத்து தௌஹீத். அதை தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுதான் சமூக சீர்திருத்தத்துக்கான சிறந்த வழி. அந்த வழியை மேற்கொண்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. பண்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக இந்த கலிமத்து தௌஹீதினுடைய கணத்தை முதலில் நாம் புரிய வேண்டும். இதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திற்கு வெற்றியை தருவான். இதை கொண்டுதான் சமூகத்தில் உள்ள எல்லா விதமான குழப்பங்களையும் தீர்க்க முடியும். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இந்த கலிமத்து தௌஹீத் எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது? காலையில் எழுந்தவுடனே அவனுடைய முதல் உச்சரிப்பே அந்த இறைவனை ஒருமைப்படுத்திய நிலைதான் சகோதரர்களே. நாம் இந்த உலகத்தில் காலையில் எழுந்தவுடன் விழித்தவுடன் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தானது. புகழுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தியவர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குகிறோம்.
நம்முடைய காலை விழிப்பு இறைவனை வணக்கத்தில் ஒருமைப்படுத்தி புகழ் என்பது இறைவனுக்கு சொந்தமானது, அதற்கு தகுதியானவன் இறைவன் தான், அல்லாஹ் தான் என்கின்ற ஒரு உயர்தமான வார்த்தையை கொண்டுதான் நம்முடைய காலையை நாம் தொடங்குகிறோம். அதே போன்று ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அவனுடைய இரவு பகுதிக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறோம்? இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு. அப்போ ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கை வரை அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கலிமத்து தௌஹீத் என்ற வார்த்தை சுழண்டு கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, உண்மையிலே நாம் அதனுடைய கணத்தை புரிய வேண்டும். ஏதோ கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒருவர் இந்த மார்க்கத்தில் நுழைவதற்கான ஒரு அடிப்படை மட்டுமே என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால், நம்மோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும். எப்படி மனிதர்களுக்கு அவர்களுடைய உடலை பற்றி சொல்லும் பொழுது நகம் தசையாக இருப்போம் என்று ஒப்புமை செய்வார்களோ, அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த கலிமத்து தௌஹீத் என்பது பின்னி பிணைந்த ஒன்று. சகோதரர்களே, அதை பிரிக்கவே முடியாது. அது இல்லாமல் எந்த ஒரு அமலும் கிடையாது. அதை கொண்டுதான் எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட கலிமாவுக்கு பிறகு மார்க்கம் நமக்கு கடமையாக்குவது தொழுகை. அந்த தொழுகையில் நமக்கு ஏராளமான ஏகத்துவ சிந்தனையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தருகிறான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று நம்முடைய கைகளை உயர்த்தி இந்த உலகத்தில் எதுவுமே பெரிதல்ல என்ற ஒரு ஏகத்துவத்தை நாம் முழங்குகிறோம். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூறாவை அர்கான் என்ற தொழுகையினுடைய அர்கான்களில் ஒன்றான சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், எல்லாம் தௌஹீத் தான். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, அடுத்ததாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய தொழுகையில் தன்னுடைய ரப்பிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறோமே, தக்பீர் கட்டி நம்முடைய பார்வை சுஜூதை நோக்கி தரையை தாழ்த்துகிறது, நம்முடைய தலை வணங்குகிறது. இது யாருக்கு முன்னிலையில் ஒரு முஸ்லீம் செய்ய முடியும்? படைத்த இறைவனுக்கு முன்னிலை மட்டும்தான். அவனுக்கு முன்னிலையில் இறைவா நான் உனக்கு முன்னால் பணிந்தவனாக இருக்கிறேன். கை கட்டுறதுடைய அர்த்தம் என்னங்க? அல்லாஹ்வுக்கு முன்னிலை நான் பணிந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய பணிவினுடைய உச்சத்தை ஒரு பகுதியை நான் காட்டுகிறேன். அடுத்ததாக அந்த இறைவனுக்கு முன்னால் நான் என்னுடைய முதுகை சாய்த்தவனாக ருக்கு என்ற நிலையில் இருக்கிறேன். இறைவா உனக்கு முன்னால் நான் இன்னும் பணிந்தவனாக இருக்கிறேன். உண்மையிலே வணங்க தகுதியான இறைவன் நீந்தான் என்ற அந்த அடிப்படையை நாம் சொல்லி காட்டுகிறோம். அடுத்ததாக சுஜூத் என்ற பணிவினுடைய உச்ச பகுதியாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய பணிவை நான் அடிமை என்ற தனத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆகச்சிறந்த நிலை என்ன? சுஜூத் என்ற பகுதி. அல்லாஹ் முன்னிலையில் நாங்கள் சஜ்ஜா செய்தவர்களாக என்னுடைய தலை என்னுடைய ரப்புக்கு முன்னால் சிரம் பணிகிறது. கலிமத்து தௌஹீதினுடைய அடையாளம் சகோதரர்களே. அந்த உபூதிய தன்மையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் அல்லாஹுடைய அடிமை என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்போ தௌஹீத் என்பது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை அல்லது வருடத்தில் ஒரு முறை நினைவு கூறக்கூடிய ஒரு அம்சமா? உயிர் இருக்கின்ற வரை அதோடு நாம் உறவாடி கொண்டிருப்போம் சகோதரர்களே. இந்த உயிர் பிரியும் பொழுதும் அந்த தௌஹீதை கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தினுடைய அடுத்த கடமையான ஜகாத் என்ற பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கும் தௌஹீதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வைலுல் லில் முஷ்ரிகீன், அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன, அவர்கள் எத்தகையோர் என்றால் லா யுத்தூன ஜகாத்த, அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஜகாத் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, லா யகூலூன லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் ஜக்காத் என்ற அந்த பகுதியை கொடுப்பதாக இருந்தால் முதலில் தஸ்கியத்துன் நுஃபூஸ், நஃப்ஸ், அவருடைய உள்ளம் என்ன இருக்கணும்? தூய்மையான நிலையில் இருக்கணும். அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் என்ற வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி தன்னை தூய்மைப்படுத்தி அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதுதான் ஜக்காத்தினுடைய அடிப்படை அம்சம் சகோதரர்களே. ஒரு இடத்துல இந்த கலிமத்து தௌஹீத் இல்லை என்று சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் கொடுத்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்கேயும் அல்லாஹ் நம்ம கடமையாக்கக்கூடிய ஜக்காத் என்ற இபாதத்திலும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக என்ன?
தௌஹீது ஃபி ஸியாம், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றான நோன்பு என்ற இந்த வணக்க வழிபாடு, அதிலும் தௌஹீத் நிறைந்திருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, அதில் நாங்கள் எங்கிருந்து தௌஹீதை தொடங்குகிறோம்? தௌஹீத் எங்கிருந்து நமக்கு உறவாடுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சூமு லி ருயதிஹி வ அஃப்திரு லி ருயதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, தௌஹீது ருபூபியா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அவன்தான் சூரியனை படைத்திருக்கிறான், அவன்தான் சந்திரனை படைத்திருக்கிறான். அது மாறி மாறி வருவது இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற தௌஹீது ருபூபியாவை ஒருமைப்படுத்தி தான் நம்முடைய நோன்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம பிறை எப்படிங்க எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அதை யார் கட்டமைத்திருக்கிறார்? அதை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனை ஒருமைப்படுத்தியவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோன்பு எப்படி ஆரம்பிக்கிறது? அல்லாஹ்வுடைய படைப்பை கொண்டு. இரண்டாவது என்ன? அந்த நோன்பில் உள்ள தௌஹீதுடைய ஆகச்சிறந்த நிலை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். முதப்பீர் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கிய விஷயங்கள் கூட நோன்பு என்று வந்துவிட்டால், ரமலான் என்று வந்துவிட்டால், அந்த சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தார் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கிய வஸ்துக்களை கூட நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் நம்மை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இபாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்ற வெளிப்பாடாக அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு நாம் அந்த இபாதத்தை செய்கிறோம். அடுத்ததாக என்ன? அந்த நோன்பை பற்றியாக நம் செய்திகளை பார்க்கும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குல்லு அமலி இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலுமே அது அவனுக்குரியது. இல்ல சியாம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி, அது எனக்குரியது, வான அஜ்ஸிபிஹி, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை மட்டும் தனக்குரியது என்று சொல்லி கொண்டான்? ஃபஇன்னஹு லி, அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, இந்த நோன்பு என்பதில் நிறைய விஷயங்கள் தௌஹீதை சார்ந்தது உள்ளடங்கி இருக்கிறது. நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் சபுர், பொறுமை இருக்கிறது அல்லவா? இது அல்லாஹ்விற்காக நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்தி ஒரு அம்சத்தில் நாங்கள் பொறுமையை கையாளுகிறோம் என்றால் அது நோன்பில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். பொறுமை மற்ற நேரங்களை விட நோன்பு நமக்கு அதிகமாக கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளிகளுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறது, அது கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, நோன்பு என்கின்ற அந்த இபாதத் பொறுமை என்ற அம்சத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும். பொறுமை ஈமானோடு சார்ந்தது, பொறுமை ஈமானோடு சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய எல்லா இபாதத்துகளுமே நமக்கு தௌஹீதை அடிப்படையாக வைத்திருக்கிறது. அடுத்ததாக என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு அம்சம், உடலாலும் உள்ளத்தாலும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி தான் அந்த இபாதத்தை நடைமுறைப்படுத்த முடியும். ஹஜ் என்ற இபாதத் நமக்கு நிறைய தௌஹீதை பற்றி கற்றுத்தருகிறது சகோதரர்களே. ஹஜ் என்ற இபாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அதனுடைய இறுதி பகுதி வரையும் தௌஹீது தான் நிரம்பி இருக்கிறது. உம்ரா என்ற இபாதத்தை எடுத்தாலும் அதை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் சமூகம் பல நாடுகளிலிருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து காபா என்கின்ற அந்த இறையாலயத்திற்கு செல்கின்றோம். எதற்காக? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணக்கத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும், அவன் காட்டி தந்த அந்த சுன்னாவை அங்கே தான் நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படை விளங்கியவர்களாக நாம் பிரயாணம் மேற்கொள்கிறோம். அங்கே நாங்கள் செல்கிறோம். நம்முடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? கலிமத்து தௌஹீதை கொண்டு தான் அந்த இபாதத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன இதற்கு அர்த்தம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன். லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த விதமான இணை வைப்பும் இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழ் அனைத்தும் அருள் கொடையும் ஆட்சியும் அனைத்தும் உனக்குரியது இறைவா. லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணை துணையும் கிடையாது என்று சொல்லிதான் நம்முடைய உம்ராவை தொடங்குகிறோம்.
அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கலிமத்து தௌஹீத் என்பது நம்மோடு அன்றாடம் பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எல்லா இபாதத்துக்கும் அது அடிப்படையாக இருக்கிறது. அது இல்லை என்றால் எந்த இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய உதாரணங்களை மேற்கோள் காட்டலாம். அடுத்ததாக என்ன, நாம் உம்ராவுக்கு செல்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை முத்தமிடுகிறோம். எதற்காக முத்தமிடுகிறோம்? குர்பத், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹுடைய மஹப்பத்தை பெறுவதற்காக, அல்லாஹுவிற்காக என்று நாம் அந்த கல்லை முத்தமிடுகிறோம். அடுத்ததாக தவாஃப் என்ற அம்சத்தை பொறுத்தமட்டில் அந்த ஹஜருல் அஸ்வதில் நாம் முதலில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற அந்த ஏகத்துவத்தினுடைய வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுடைய பெயரை கொண்டு என்று சொல்லிதான் நாம் அந்த கல்லையை தொடுகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய அடுத்ததாக தவாஃப் என்ற இபாதத், இதிலும் தௌஹீதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அந்த தவாஃபிலே 7 சுற்றுகள் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், ஃபல்யஅபுது நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை வழிபடுங்கள், ரப்ப ஹாதல் பைத் அந்த இறைவனுடைய இறை ஆலயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அந்த கட்டிடத்தை வணங்கவில்லை, அல்லாஹுவை வணங்குகிறோம். நாம் அல்லாஹுவை வழிபடுகிறோம். காபா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்திற்கு ஏற்படுத்தி தந்த ஒரு கலமை தவிர நாம் யாரை வணங்குகிறோம்? அல்லாஹுவை வணங்குகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். ஃபல்யஅபுது நீங்கள் அல்லாஹுவை வணங்கணும், உங்களுடைய ரப்பை வணங்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அடுத்ததாக மகாமே இப்ராஹிம் என்கின்ற அந்த இடத்தில் 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை நாம் தொழுவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, இங்கே ஆகச்சிறந்த தௌஹீதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த மகாமே இப்ராஹிமை முன்னிறுத்தி தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சூரா என்ன? முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ். இந்த 2க்கும் தௌஹீதை பற்றியான ஆகச்சிறந்த உதாரணம் இருக்கு சகோதரர்கள். சூரத்துல் காஃபிரூன் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் எப்படி பேசுகிறான்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் என்று அப்படியே தொடர்ந்து வருகிறது. லா 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 என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அடுத்ததாக சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த 2 சூறாவையும் ஒன்று சேர்த்தால் லா இலாஹ் கடவுளே இல்லை என்ற அந்த அடிப்படையை சூரத்துல் காஃபிரூன் என்பதை உணர்த்துகிறது. இல்லல்லாஹ் என்பதை சூரத்துல் இக்லாஸ் என்ற அத்தியாயம் உணர்த்துகிறது. 2ம் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, இப்படி கலிமத்து தௌஹீதை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இபாதத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். ஆக அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கலிமத்து தௌஹீத் என்ற விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருந்து அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி அதை சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது நம் மீதான கடமை என்ற உணர்வரம் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பது நம் மீதான கடமை என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய முதலாவது உரையின் பொழுது எதை கொண்டு ஒரு சமூகத்தை சீர்படுத்த முடியும் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு சில செய்திகளை பார்த்து வந்தோம். எப்பொழுது நாம் கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் பக்கம் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறோமோ, அதன் பக்கம் எப்பொழுது மக்களை நாம் அழைக்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் இந்த சமூகம் சீர்பெறும், அல்லாஹுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹுடைய வெற்றி கிடைக்கும். இம்மையிலும் நாம் ஒரு சிறந்த சமூகமாக இருப்போம், நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவோம். இதை எப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கிறோமோ உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சகோதரர்கள். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இன்றைக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தில் இருந்த அந்த 23 வருட காலம், இன்றைக்கி என்னுடைய ஆயுள் காலம் அதெல்லாம் தாண்டி தான் இருக்குது. 40 வருடங்கள் நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம், அல்லது 50 வருடங்கள் எட்டியிருப்போம், அல்லது 30 வருடங்களை நாங்கள் எட்டியிருப்போம். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நம்ம வியப்படைகிறோம் என்றால் அந்த அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் கலிமத்து தௌஹீதை முன்னிறுத்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க? பயணித்தார்கள்.
இதை நாம் எப்பொழுது முன்னிறுத்தி பயணிக்கிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி பெற முடியும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா? இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபமா துஃபியத் ஷதாயித் துன்யா, துன்யாவினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஒன்று பிமிஸ்ல் தௌஹீத், தௌஹீதை போன்று ஒன்று இல்லை. உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தௌஹீதுக்கு இருக்கிறது. எந்த அடிப்படையில் இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, وَكَذَلِكَ كَانَ دُعَاءُ الْمَكْرُوبِ بِالتَّوْحِيدِ. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், இடர்பாடுகளின் பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் பித்தௌஹீத், தௌஹீதை எடுத்துக்கொண்டார்கள். தௌஹீதுடைய வார்த்தையை முற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி அவர்கள் கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள், கலிமத்து தௌஹீத். இதை வைத்து தான் இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தௌஹீதை போன்று ஒன்று அல்ல. தௌஹீது ஏற்படுத்தக்கூடிய புரட்சியை போன்று இந்த உலகத்தில் வேறு எந்த புரட்சியும் நீங்கள் காண முடியாது. அது ஆழமான புரட்சி, சமூகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு புரட்சி. அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஏன் இதை நான் பேசுகிறேன்? இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, நம்மளாம் தௌஹீதில் வந்தாச்சு, நமக்கு எல்லாம் ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டுருச்சு, இதோட நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சா? நான் ஏற்றுக்கொண்ட கலிமாவை சொல்லிக்கொண்டு நான் பள்ளியில் தொழுது நான் மார்க்க உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வகுப்புகளில் கலந்து கொள்வதனால் என்னுடைய கடமை முடிந்து விட்டதா? அந்த முடிவுக்கு நாம் வந்து விட்டோமா? கிடையாது சகோதரர்களே. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட கலிமாவை சமூகத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொண்ட கலிமாவை சமூகத்தில் எடுத்து சொல்வது நம் மீதான கடமை. ஆனால் இன்று நாம் அதை யாரோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் மட்டுமே போதுமானவர்கள் நம்மை நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? ஆறுதல் படுத்தி கொண்டோம். இது நபிமார்கள் செய்த பணி. நபிமார்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு களத்தில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அல்லாஹ்வை பற்றி நான் எத்தனை மாற்றார் இடத்துல எட்டி வச்சிருக்கிறேன், தௌஹீதை எத்தனை மக்களுக்கு நான் எத்தி வைத்திருக்கிறேன். என்னோடு பயணிக்கக்கூடிய, என்னோட சகஜமாக வியாபாரத்தில் என்னோட பழகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவருக்கு இந்த தௌஹீதை நான் எடுத்து வைத்ததில்லை. என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, 20 வருஷம் 15 வருஷமாக நான் பார்க்குறேன், ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு, அவருக்கு நான் தௌஹீதை எடுத்து வைக்கல. அன்பார்ந்த அல்லாஹ்வுடையார்களே, இது நம்ம மீதான கடமை. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, தௌஹீதினுடைய கணத்தை நம்ம புரியணும். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் தௌஹீத் என்பது எப்படி? அவ்வலு மா யதுகுலு பிஹில் இஸ்லாம் வ ஆகிரு மா யஹ்ருஜு பிஹி மினத் துன்யா. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் தௌஹீத் என்பது ஆரம்பத்திலும் கடமை, இறுதியும் கடமை. ஆரம்பத்திலும் தௌஹீத், இறுதியிலும் தௌஹீத். தௌஹீதை கொண்டு தான் ஒரு முஸ்லீம் ஆக முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய இறுதி வார்த்தை கலிமாவாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்றார்கள். ஒரு முஸ்லீமுடைய இறுதி பகுதியும் கலிமாவை கொண்டுதான். எப்படி சகோதரர்களை இதை விட்டு நாம் பிரிந்து வாழ முடியும்? இதை சொல்லாமல் இருப்பது என்னுடைய மனங்களில் சங்கடம் ஏற்படணும். நான் எத்தனை மக்களுக்கு இந்த ஹக்கை எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த சத்தியத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதற்காக என்னுடைய உழைப்பு என்ன? அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, நபிமார்களுக்கு கவலை இருந்தது. மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தௌஹீதை உபதேசம் செய்து சென்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மரண தருவாயை அடையும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த கேள்வி கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி. எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள், நீங்கள் எதை வழிபடுவீர்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயின் போது தங்களுடைய பிள்ளை கேட்ட கேள்வி. சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் வகை செய்தி பெற்றுக் கொண்டிருக்கிறார், சமூகத்திற்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நபியினுடைய கவலை என்ன? நான் பெற்றெடுத்த பிள்ளையை நான் தௌஹீதில் விட்டு செல்கிறேனா? தௌஹீதில் அவன் பயணிக்கிறானா? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக. அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், தந்தையே, நீங்கள் எந்த கடவுளை வணங்கினீர்களோ, எந்த இறைவனை வணங்கினீர்களோ அதே இறைவனை தான் நாங்களும் வணங்குகிறோம். நம்முடைய மூதாதையர்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள் அதை தான் நாங்களும் வணங்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்ன கொள்கை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்ன கொள்கை. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, நம்முடைய கலிமாக்களில் நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா? இஸ்லாமிய அக்கீதாவில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதா? எல்லா நபிமார்களுக்கும் ஒரே அக்கீதா, ஒரே கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், இவ்வளோதான் வித்தியாசம். கொள்கை ஒன்று தான், சொல்லப்பட்ட செய்தி ஒன்று தான். நபிமார்கள் தான் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி மாற்றி அமைத்து வைத்தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பொறுப்புங்க, எவ்வளோ பெரிய கடமை இது. இந்த கடமையை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தௌஹீதை இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்ம மீது கடமை. அல்லாஹ் நம்மளை இந்த நியாமத்தில் உட்கார வச்சுட்டான்ல, இன்றைக்கி நான் அல்லாஹ் மட்டும்தான் சுஜூத் செய்யணும் என்ற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்ல. ஏதாவது முன்பின் அமல் செஞ்சதுனால அல்லாஹ் எனக்கு கொடுத்தானா? எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹ் எனக்கு தௌஹீதை கொடுத்துருக்கிறான். நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கிறேன். ஏன் நபிமார்களுடைய குடும்பத்துக்கே கிடைக்கலையே, ஏங்கி தவித்தார்கள். எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த தௌஹீது கிடைக்காதா, அந்த நேர்வழி கிடைக்காதா? நம்ம என்ன சகோதரர்களை செஞ்சோம்? அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிது இன்றைக்கி அந்த தௌஹீத். நான் யாரை வணங்குறேன் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்குது. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே மோசமான மனிதன் யார் தெரியுமா? கபீஹுல் பில் அப்த் ஐ யகூல பிலிசானிஹி அல்லாஹு அக்பர் வகத் இம்தலா கல்புஹு பிகைரில்லாஹ். உலகத்திலே மோசமான மனிதன் யார் தெரியுமா? யார் தன்னுடைய நாவால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வகத் இம்தலா கல்புஹு பிகைரில்லாஹ், அவருடைய உள்ளம் ஃபுல்லாக அல்லாஹ் அல்லாதவர்களை நிரப்பி வைத்திருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்திலே மோசமான மனிதன். நீங்கள் முஷ்ரிக்கீன்களை நம்ம பார்க்குறோம்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை இணையாக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பேர் அப்துல்லா வைத்திருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்துல்லா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் என்று பெயர் வைத்திருந்தார்கள், முஷ்ரிக்காக இருந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, பெயரில் அல்ல இஸ்லாம், நம்பிக்கையில். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக என்னுடைய நாவில், என்னுடைய செயல்பாடுகளில் இஸ்லாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான், அந்த நியாமத்தை கொடுத்துட்டானா, அதை நம்ம சமூகத்துக்கு எப்படி போய் சேர்க்கிறது? நீங்கள் ஷிர்க் வைக்கிறவங்கள பார்க்குறோம், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கவலை வருதா? நான் அல்லாஹ் வணங்குறேன், அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நான் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறேன். இந்த சமூகத்தில் ஒரு சாரார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களே, இதை யார் கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த சீர்திருத்தத்தை நம்ம கை எடுத்தோம் வைங்களேன், இன்றைக்கி எதெல்லாம் முஸ்லீம் சமூகம் ஆசைப்படுது, ஆட்சி எல்லாம் உங்கள் காலு கீழே போடுவான், அதிகாரத்தை எல்லாம் உங்களுடைய காலு கீழ் போடுவான், முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் உயர்ந்த நிலையில் வைப்பான். எப்பொழுது தௌஹீத சமூகத்துக்கு நான் எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு பள்ளியிலிருந்து ஒருவர் நஃபிலாக ஒரு 2 ரக்காய் தொழுகிறாரு, ஒருவர் தெருவீதியில் நின்று அல்லாஹ் தான் வணங்க தகுதியான இறைவன் என்று சொல்கிறார். இந்த 2 பேரில் யாருடைய அமல்கள் மிக உயர்ந்தது? தௌஹீதை எடுத்து சொல்கிறாரு. அந்த தெருவில் நின்று அல்லாஹ் தான் வணங்க தகுதியான இறைவன் ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாருல, ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாருல, இருந்து அல்லாஹ் தான் வணங்க தகுதியான என்ற செய்தி எத்தி வைக்கிறார்ல. இது என்ன நினச்சுன்னா யாரோ ஒரு ஆள் செஞ்சால் போதுமான கிடையாது சகோதரர். ஒவ்வொரு மீதான கடமை. நாங்கள் பார்க்குற இடங்கள்லாம் அதை பற்றி எடுத்து வைக்க வேண்டும். அதற்கான களத்தை நாம் உருவாக்கி கொள்ளணும். என் லைஃப்பில், வாழ்க்கையில் மாதத்தில் ஒரு முறையாவது நான் போகணும். நான் அல்லாஹ்வை பற்றி எடுத்து குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஒரு முறையாவது நான் ஒரு தாவா களத்தில் போய் நிற்பேன், அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது சொல்லணுமா இல்லையா? நம்மை அறிமுகப்படுத்தி நமக்கு தௌஹீதை கொடுத்த அல்லாஹ்வை இந்த சமூகத்தில் எடுத்து வைக்க வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட தௌஹீதிலே சில அடிப்படை புரிதல் இல்லை. சில ஆயத்துக்களை நம்ம அப்படி விளங்கி வச்சு மாற்றாட்ட பேசிகிட்டு இருக்கோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இது ஏதோ நமக்கே ஆதாரம் மாதிரியும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அவங்களுடைய மார்க்கம் அவங்களுக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் இந்த வசனம் அதை பேசலை. இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னா என்ன? உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. தர்ஜுமா நம்ம பார்க்குறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுவது என்னென்றால், ரசூலுல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்னென்னா, நான் உங்களுடைய அந்த இணை வைப்பை விட்டு நான் தூரமாகிறேன். நீங்கள் எதை ஷிர்க்கு செய்கிறீங்களோ அந்த ஷிர்க்கை நான் பொருந்தி கொள்ளலை, அதை என்னுடைய மனதார நான் ஏற்றுக்கொள்ளலை, அது பாத்தில், நான் இருப்பது ஹக் என்பதை தான் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறாங்க. இன்ன ஹாதிஹி சூரா பராத்து மினஷ் ஷிர்க், இந்த சூரா, இந்த அத்தியாயம் ஷிர்க்கை விட்டு விலகி இருப்பதை பற்றி பேசுகிறது. நீ செய்யக்கூடிய இணை வைப்பை விட்டு நான் விலகி இருக்கிறேன், அல்லாஹ் தான் வணங்க தகுதியான இறைவன், அந்த ஹக்கில் நான் இருக்கிறேன். இந்த கணத்தை பேசுகிற சகோதரர்களே, அப்போ எப்படி நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கை இந்த சமூகத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இறுதி ஒரே செய்தியோடு நிறைவு செய்கிறேன், தௌஹீது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை.
அது இல்லாமல் உங்களுடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தைங்க. எந்த நபி அல்லாஹ் நேசிச்சானோ, எந்த நபி அல்லாஹ் அளவு கடந்து அனுபவித்திருந்தானோ, அவர்கள் மீது கருணை காட்டினான். அந்த நபிக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செஞ்சான். ல இன் அஷ்ரக்த ல யஹ்பதன் அமலுக். நபியை நீங்களே இணை வைத்தால் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டி சொல்றான். யாரு? நபியை நீங்களே இணை வைத்தாலும், இணை வைப்பினுடைய வாடையை வெறுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இணை வைப்பை விட்டு தன்னை தூரப்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இணை வைப்பிற்காக இந்த சமூகத்தில் அயராது உழைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை பற்றி கவலைப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நம்ம எதை பற்றிங்க கவலைப்படுறோம்? நமக்கு ஆட்சியும் அதிகாரம் சமூகம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு போதையில் இருப்பதையும் அல்லது மதுகள், இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். இதுவெல்லாம் பாவம் தான். இஸ்லாம் எங்கேயுமே இது சரி காணலை. முதல்ல இந்த பாவங்களே மிகப்பெரிய பாவம் என்ன? ஷிர்க் வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு இணை வைப்பது. அந்த இணை வைப்பை நம்ம களைஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சீர்திருத்தமாயிடும். வரலாறு பார்க்குறோமா இல்லையா? இதை விட மோசமாக போதையிலும் வஸ்துக்களும் இருந்த ஒரு சமூகம். ஈமான் கிடைத்தது, போதையை தூக்கி எறிந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, சீர்திருத்தத்தினுடைய அடிப்படை தௌஹீத், அதை நம்ம எடுத்து சொல்லணும். அதனால் அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்னா நம்ம தௌஹீதில் சரியாக இருக்கணும். அந்த கொள்கையில் நாம் பிளந்து விடக்கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா ஃபாயிதத மின் ஸலாத்தி பிதூனி தௌஹீத். தௌஹீத் இல்லாத தொழுகை எந்த பயனும் கிடையாது. வலா ஃபாயிதத மின் ஸியாமி பிதூனி தௌஹீத். தௌஹீத் இல்லாத நோன்பு எந்த ஒரு பயனும் ஏற்படுத்தாது. வலா ஃபாயிதத மின் ஸகாத்தி பிதூனி தௌஹீத். தௌஹீத் இல்லாத ஸகாத்து அதனுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா ஃபாயிதத மினல் ஹஜ் பிதூனி தௌஹீத். தௌஹீத் இல்லாத ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் எத்தனை முறை இபாதத் செஞ்சாலும் சரி, 1000 முறை நாங்கள் தான தர்மம் செய்தாலும் சரி, எங்களிடத்தில் தௌஹீத் இல்லை என்றால் அந்த அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, இதோடைய கனத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்று நாம் புரியணும். இன்னும் நம்ம புரியாமல் இருக்கிறோம். இதை பற்றியான புரிந்துணர்வுகளும் இதை சமூகத்தில் சேர்க்க வேண்டியதன் மீதான கடமை என்பதை நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம். அதனால் அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பது நம் மீதான கடமை. இறுதியாக நபிமார்கள் அல்லாஹ் எடுத்து ஒரு துவா செஞ்சாங்க. நம்ம எல்லாம் விளங்கிக்கலாம். இன்றைக்கி பேசப்பட்ட தலைப்பு நம்மலாம் தௌஹீதில் தானே இருக்கிறோம். நம்ம தௌஹீதுக்கு போலையே, அதில் தானே பயணிக்கிறோம். அதுக்காக நம்ம முயற்சி செய்கிறோமே. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, ஷிர்க்குக்காக நம்ம அல்லாஹ் எடுத்து தொடர்ச்சியாக துவா செய்ய வேண்டும். எல்லாம் அந்த ஷிர்க்கிலேருந்து என்னை பாதுகாத்துன அல்லாஹ் எடுத்து நம்ம தொடர்ச்சியாக துவா செய்யணும். நபிமார்கள் கேட்டார்கள், வைது கால இப்ராஹிம் ரப்பி இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், வஜ்னுபினி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், இந்த பூமி எனக்கு அச்சமற்றதாக ஆக்கி வைப்பாயாக, மேலும் என்னையும் என்னுடைய பிள்ளையும் என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் இணை வைப்பை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்று யார் செஞ்சாங்க? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உற்ற நண்பர், அல்லாஹோடு பேசி கொண்டிருந்தவர், வஹீல் உரையாடி கொண்டிருந்தவர், சமூகத்திற்கு ஹக்கை சொன்ன நபி. அந்த நபியை பார்த்து அந்த நபி அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், யா அல்லாஹ், இணை வைப்பிலிருந்து என்னையும் என்னுடைய பிள்ளையும் காப்பாற்றுங்க. அப்போல்லாம் நம்மளாம் ஏமாத்துறோங்க. அப்போ நம்ம கேட்க வேண்டிய அன்றாட துவாக்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஷிர்க் என்ற வாடையில் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை பார்த்து பாதுகாத்து ஒரு சீரான ஒரு சமூகத்தையும் ஒரு சரியான புரிதலுடைய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று ஆதரவு வைத்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.